ஹாய் நண்பர்களே, வணக்கம். வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம். 2 நாளைக்கு முன்னாடி என் ஃப்ரெண்டு உடைய வீட்டுக்கு போயிருந்தேங்க. வீட்ல யாருமே இல்ல. அவன் மட்டும் தான் தனியா இருந்தான். அவன் ஏதோ டீ போடுறதுக்கு ட்ரை பண்ணியிருந்தான். சரி நானும் டீ குடிக்கலான்னு உட்காந்துருந்தேன். போட்டு வந்து குடுத்தாங்க. குடிச்ச பிறகு தான் தெரிஞ்சது, கொமட்டுற போல இருந்தது. என்னான்னு பார்த்தாக்கா, அந்த பால் வாடை இருந்தது அதுல. எப்படி குடிக்குதுன்னு தெரியல. அவன கேட்டாக்கா, டீ வந்து நல்லா தான் போட்டேன்டா, என்ன பிரச்சனை தெரியலன்னான். டீ போடுறதுல ஒரு சின்ன மிஸ்டேக் தாங்க செஞ்சிருந்தான். அவன் என்ன மிஸ்டேக் செஞ்சிருந்தான் இப்போ உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். புதுசா டீ போட ட்ரை பண்றவங்க யாரா இருந்தாலும் ஒரு சின்ன விஷயத்த வந்து மறந்துடாதீங்க. நீங்க வந்து பால் காய்ச்சறதுக்கு முன்னாடியே டீ தூளை வந்து பால்ல கொட்டிட்டு டீயை வந்து காய்ச்சாதீங்க. இது மாதிரி சுட வச்சீங்கன்னாக்கா டீல பால் வாடை போவாது. ஸோ டீ வந்து டேஸ்டா இருக்காது. அப்போ என்ன பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? பாலை முதல்ல நல்லா சுட வைங்க. தண்ணி ஊற்றி பால் நல்லா சுட வச்சிட்ட பிறகு அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் அதில் டீ தூள் கொட்டி சுட வச்சிங்கனாக்கா நல்லா சுட வச்சிங்கனாக்கா நல்ல டேஸ்ட் கிடைக்கும். இந்த விஷயம் தெரியாமல் பெரிய பெரிய டீ கடையில் கூட பார்த்தீங்கன்னாக்கா இந்த பாய்லட் டீ வந்து சொல்லுவேன் நான். சாதா டீ கடையில் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் டீ கேட்கும் அடுத்த செகண்டே என்ன செய்வாங்கனாக்கா பாலை ஊற்றி உடனே டீ தூள் போட்டு நல்லா சுட வச்சு தந்துடுவாங்க. ஆனால் அந்த டீ குடிச்சிங்கனாக்கா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கொமட்டுற மாதிரி தான் இருக்கும். இதுக்கு மெயின் ரீசனே பால் வந்து நல்லா சுடலாது. பால் நல்லா சுட வச்சிட்டு பிறகு டீ தூள் போட்டு நீங்கள் காய்ச்சினீங்கனாக்கா அந்த டீ வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது மொதல் விஷயங்க. 2வது விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா சில பேர் என்ன செய்வாங்கனாக்கா பாய்லட் டீ வந்து குடிக்க ட்ரை பண்ணுவாங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பாலை தனியாக சுட வச்சுக்கணும். அதே போல் தண்ணியில் வந்து டீ தூள் போட்டு நல்லா காய்ச்சி தனியாக எடுத்துக்கணும். இந்த டீ தூளை வடிகட்டி சூட வச்சுக்கின்னு பால் ஒரு கப்பில் ஊற்றிட்டு 3/4 கப்பு ஊற்றிட்டு ஒரு 1/4 கப்பு அளவு டிகாஷனை மட்டும் நீங்கள் ஊற்றி மிக்ஸ் பண்ணி குடிச்சிங்கனாக்கா அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்படி நீங்கள் வந்து டீ வந்து டேஸ்ட்டாக சாப்பிட்ணுன்னா இப்படி ட்ரை பண்ணலாம். 3வது விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் வாசனையாக இருக்கணும் அப்படி நீங்கள் நினச்சிங்கனாக்கா நீங்கள் வந்து இந்த பாலை நல்லா கொதிக்க வச்சுட்டு அதன் பிறகு டீ தூள் போட்டுட்டு அதையும் நல்லா கொதிக்க வச்சுட்டு அது கூட ஏலக்காய் ஒரே ஒரு ஏலக்காய் தட்டி அதில் போட்டு அதுவும் திரும்பவும் நல்லா காய்ச்சிட்டு பிறகு குடிச்சு பாருங்க. இது டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைன்னா டிகேஷன் நீங்கள் தனியாக ட்ரை பண்ணுறீங்களே டீ டிகேஷன் அதுலேயே வந்து இந்த ஏலக்காய் பொடியை போட்டு நல்லா திரும்பவும் சுட வச்சு அந்த டிகேஷன் வந்து பாலோட மிக்ஸ் பண்ணி அதே மாதிரி குடிச்சு பாருங்க. அது டேஸ்ட்டாக இருக்கும். நண்பர்களே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பாலை நல்லா காய்ச்சின பிறகு டீ தூள் போட்டு காய்ச்சி அதே மாதிரி குடிச்சு பாருங்க. டேஸ்ட்டாக இருக்கும். இது போல வீடியோ மேலும் உங்களுக்கு பல வீடியோக்கள் நீங்கள் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னாக்கா நம்ம டிப்ஸ் மிஸ்டர் மேஜிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. நன்றி.